ஓம் சாய்ராம். வணக்கம் நேயர்களே. இன்றைய பதிவு லக்னங்கள் மற்றும் 12 பாவகத்தில் சனி இருந்தால் என்ன பலன்களை தருவார்? இது கிபி 9ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட சாராவளி சி கல்யாணவர்மனால் எழுதப்பட்ட சாராவளி புத்தகத்திலிருந்து எடுத்து சொல்லப்படுகிறது. இங்க 7 கிரகங்களுக்கு மட்டும்தான் பலன் சொல்லியிருப்பாங்க. ராகு கேதுலாம் அப்ப கிடையாது. கிபி 9ஆம் நூற்றாண்டு அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். எனவே ராகு கேது பத்தி இங்க வராது. நான் இதுக்கு முன்னாடி எல்லா கிரகத்துடைய தன்மைகளையும் சொல்லிட்டு இப்ப நம்ம கடைசியாக சனியை பத்தி சொல்ல போறோம். எனவே இப்போ நம்ம 12 பாவங்கள்ல சனி எங்க இருக்காங்கிறத வைத்து முடிவெடுப்போம். லக்னத்தில் சனி இருந்தால் சனி ஆயுள் கிரகம் என்று சொல்லப்படும். சனியை சோம்பல் உள்ளவனாக சொல்லுவார்கள். சனியை ரொம்ப வலு உள்ளவனாக சொல்ல மாட்டார்கள் ஜோதிடத்துல. அவனை கொஞ்சம் தாழ்ந்த குணம் உள்ள மிகவும் ஒரு கீழ்த்தரமான ஒரு கிரக நிலைகளை தான் கொண்டு போய் நிறுத்துவாங்க. எனவே அந்த சனி எந்த பாவகத்தில் இருந்தாலும் ஒரு பலன் நல்லா இருக்காது. உழைக்கக்கூடிய 10ஆம் இடத்துல இருந்தால் மட்டும்தான் ஒரு அளவுக்கு செயல்படுவார். 10, 11 இருந்தாலும் ஓரளவுக்கு பலன் இருக்கும். மற்ற எந்த பாவத்தில் இருந்தாலும் சனியினால் ஒரு பெரிய பலன் தராது. நல்ல சனியாக இருந்தால், நல்ல சனினா ஒரு பாவக ரீதியாக நல்லா இருக்கான், நல்ல நட்சத்திரத்தை வாங்கியிருந்தால் அவனுடைய சனி உழைப்பான், நன்றாக உழைப்பான், நல்ல ஆயுள் உள்ளவனாக இருப்பான். மற்றபடிக்கு சனி ஒரு நல்ல பாவகத்துக்குரியவன் அல்ல, நல்ல நட்சத்திரத்துக்குரியவன் அல்ல அப்படி என்றால் அவன் சோம்பல் உடையவனாகவும் செயலற்றவனாகவும் பொறாமை பிடித்தவனாகவும் ஒரு மாதிரியான ஒரு கஞ்சத்தனம் மற்றும் அழுக்கு சட்டை உடையவனாக இருப்பான். சனி லக்னத்தில் இருந்தால், அதுவும் எந்த லக்னத்தில் இருந்தால், துலாம் என சனி உச்சம் பெறக்கூடிய இடம் துலாம். மகரம் சனி ஆட்சி பெறக்கூடிய இடம். கும்பம் சனி ஆட்சி பெறக்கூடிய. எனவே துலாம், மகரம், கும்பம் லக்னமாக இருந்து அதில் சனி இருந்தால், இந்த 3 லக்னத்துல மட்டும் லக்னத்துல சனி இருந்தால் அரசருக்கு இணையாக இருத்தல் அல்லது நாடு நகரங்களுக்கு முக்கியமானவராக இருப்பார். உடனே ராஜா மாதிரி ஆடம்பரமாக இருப்பார் நினைக்காதீங்க. இந்த கிராம தலைவர்கள் சொல்றோம் இல்லையா, அவங்க எல்லாம் இந்த சனியை சேர்ந்தவர்கள் தான். கடுமையா உழைப்பாங்க, ஆனா அவங்க தலைவரா இருப்பாங்க, தலைவரேன்னுவாங்க. இந்த தொழிற்சங்க தலைவர்கள் சொல்லுவாங்க சில பேர். இந்த உழைப்பவர்களுக்காக சில தலைவர்கள் இருப்பாங்க, அவங்க எல்லாம் இந்த சனி சார்ந்தவர்கள். உழைக்கக்கூடியவர்கள் அதற்கு தலைமை தாங்குவார்கள். இந்த துலாம், மகரம், கும்பத்துல சனி இருந்தால் நல்லா புரிஞ்சிருக்கும். நம்ம உடனே அரசருக்கு இணையாக தான் சொல்லியிருக்காரு, அரசர் போன்றுன்னு சொல்லல. அரசர்னா நம்ம வேற. இவங்கெல்லாம் உழைக்கும் வர்க்கத்திற்கு தலைவராக இருப்பாங்க சனி. இந்த தொழிற்சங்க தலைவர்கள் தான் இவங்க தான். சரி, இது மற்ற ராசிகள்ல போய் லக்னத்தில் மற்ற ராசிகள் லக்னமாக இருந்த அங்க சனி இருந்தால் இளமையில் நோய், ஏழ்மை, துக்கம், சுற்றின்ப துன்பம், தூய்மை இல்லை, நான் சொன்னாலே அழுக்கு சட்டையா இருப்பாங்க, அது சோம்பல். தனுசு மீனும் ராசியா இருந்தால் சில விஷயத்துல நல்லா இருக்குங்கிறாங்க. இதெல்லாம் இந்த அடிப்படையை புரிஞ்சுக்கங்க. சனி லக்னங்கள்ல இருந்தால் அவ்வளவு நல்ல பலனை சொல்லவில்லை. ஆனா ஆயுள் கிரகம் ஆயுள் லக்னத்தில் இருந்தால் ஆயுள் கூட, அது சில புத்தகங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. 2ஆம் இடத்தில் சனி இருந்தால், 2ல உணவு சாப்பாடு சொல்ற வாக்குல போய் சனி இருந்தால் என்ன இருக்கும்? ஒழுங்கற்ற முகம், செல்வங்களை அனுபவித்தல், அடுத்தவன் செல்வத்தை அனுபவிக்கிறது, மக்களை விட்டு பிரிதல், குழந்தைகளை எல்லாம் விட்டு பிரிதல், கூடாத செயல்களை செய்தல், குடும்பத்தை விட்டவர் 2ல சனி இருந்தால், வாகனம் போகனங்களுக்கெல்லாம் இல்லாதவர், உணவை பழமையான உணவை எடுத்து உண்பவர் சனி 2ல இருந்தால், கஞ்சம், கருமி என்று சொல்லக்கூடியவர்கள் 2ஆம் இடத்தில் சனி இருந்தால் காசை செலவு பண்ணாம வச்சுப்பாங்க. இதெல்லாம் 2ல சனி இருந்தால். 3ஆம் இடத்தில் சனி இருந்தால் தூய்மையற்றவர், அழுக்கு சட்டை அழுக்கு வேஷ்டியா இருப்பார். உறுப்புகளை வளர்ப்பவர், முடிகிறீலாம் வளர்த்துட்டு பேண்ட் இருப்பார். குலத்திற்கு பொருந்தாத செயல்களை செய்வார்கள். அவர்கள் என்ன குலம், அந்த குலத்துக்கு என்ன அது எல்லாம் செய்ய, அதை ஒழுங்காவே இருக்க மாட்டாங்க, அதை மாறிதான் செயல்படுவாங்க. சோம்பல் உள்ளவர்கள், வீரமாக இருந்தாலும் தானம் செய்தாலும் அது எல்லாமே கொஞ்சம் தான் இருக்கும், ரொம்ப பெரிய லெவல்ல இருக்காது. 4ஆம் இடத்தில்
சுகஸ்தானத்தில் போய் சனி இருந்தால், சனி போய் சுகத்துல இருந்தா என்ன இருக்கும்? மன துக்கம், உறவினர், வாகனங்கள், வண்டி, பழைய வண்டி இருக்கு இல்லையா, செகண்ட்ஸ்ல வாங்கிட்டு போவாங்க இல்லையா, பாதி தூரம் போகும், பாதி தூரத்துல நின்றுடும், பெட்ரோல் இல்லாம தள்ளிட்டு போற வண்டி எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சனிதான். அந்த வாகனங்கள், செல்வம், திறமை, இன்பம் இதெல்லாம் இல்லாதவர்களாவே போயிடுவாங்க. இளமையில் நோய் பாதிப்பு, நகங்கள், மயில்களை வளர்ப்பவர்கள் சொன்னா அந்த சனி இருந்தாலே நக மயில் வளர்ந்துப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா அந்த பிளாட்பாரத்துல தானம் கேட்டு பிச்சை கேட்டு இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் சனி. அவங்க எல்லாம் உழைக்க மாட்டாங்க, படுத்தே இருப்பாங்க. ஏதோ ஒரு நோயினால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, சனியில நோயினால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா பாவம் பிச்சை எடுத்துதான் உணவு செய்வாங்க, சாப்பிடுவாங்க, எப்பயாவது சாப்பிடுவாங்க, மற்ற நேரம் செய்ய மாட்டாங்க. இவங்க எல்லாம் இந்த சனி சரியில்லாமல் செயல்படக்கூடிய இந்த இனம். இதே சில பேர் சனி கொஞ்சம் நல்லா இருந்ததுன்னா, நான் சொன்ன மாதிரி சில லக்னங்கள்ல இருந்தால் அவர் உழைக்கக்கூடியவர்கள், உழைப்பையே நம்பக்கூடியவர்கள், அதுல மேன்மை அடைவார்கள். இதை நல்லா புரிஞ்சுக்கங்க சனியை பத்தி. இந்த நாள்ல சனி இருந்தா இதாங்க துக்கம் தான். 5ஆம் இடத்தில் சனி இருந்தால், 5 காதல் மற்றும் நல்ல அறிவுக்குரிய விஷயத்துல போய் சனி இருந்தா என்ன நடக்கும்? மக்கள் இருக்கும், நிறைய இருக்கும். இன்பம், உறவினர் இல்லாதவர், அறிவினை, மானமின்மை, மனநோயாக வாழ்வார்கள். அந்த அறிவே இல்லைல்ல சனி, என்ன செய்வான்? எதையாவது யோசனை பண்ணிக்கிட்டு உடல் நோயை பாதித்துக் கொண்டு 5ல சனி இருந்தால் மனநோயாளிங்கிறாங்க. 6ஆம் இடத்தில் சனி இருந்தால், இங்க 6ஆம் பாவம் ஆகாத பாவத்துல போய் சனி உட்கார்ந்தானா, ஒரு பகை கொண்ட சனி போய் உட்கார்ந்தானா, அல்லது துர்கிரகம் என்று சொல்லுவாங்க இல்லையா, கெட்ட கிரகம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த பட்ட சனி போய் அந்த 6ல உட்கார்ந்தா அங்க வேலையை பார்ப்பான். மிகுதியான சிற்றின்பம், கட்டுடல், வீரம், குடுக, அதிகமாக சாப்பிடுதல், தீய குணம், பல அமைப்பினர் பகைவர்களை வைத்திருப்பார்கள். இந்த கீழ்த்தரமான எண்ணங்கள் உடைய ஒரு கூட்டம் பகைவர்களை வைத்திருப்பாங்க தெரியுங்களா, இந்த அடிப்படை சண்டைக்கெல்லாம் வச்சிருப்பாங்க. அது மாதிரி ஆளுங்கள்லாம் இந்த சனியை சேர்ந்தவர்கள் தான். காசு கொடுத்தா அடிப்பாங்க, காசு கொடுத்தீங்கன்னா யாரு என்னன்னு தெரியாத போய் அடிச்சுட்டு வருவாங்க. கூலிப்படைன்னு சொல்றோம் இல்லையா, அந்த கூலிப்படை முழுமையாக இந்த சனிதாங்க. அதுல 6ஆம் இடத்துல வலுவாக இருந்தால் இப்படிதான் அவங்க உள்ள போய் அடிப்பாங்க. 7ஆம் இடம் மனைவி ஸ்தானத்துல போய் ஒரு சனி இருந்தால் என்ன ஆகும்? நீங்களே பலன் சொல்லிடுவீங்க. சிறிது கூட இன்பம் இல்லை, நோயுடையவர், மனைவி இழப்பை பார்ப்பவர், செல்வம் இல்லை, கெடுதியான அலங்காரம், பாவர், இழிவான செயலை உடையவர், தொழில்கள் செய்யாம இருப்பவர். இப்ப சனி 7ல இருந்தா இவ்வளவு கெட்ட பலன்களை சொல்லப்பட்டிருக்கு. செவ்வாய் இருந்தா கூட, ராகு இருந்தா கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆனால் இந்த சனி இருந்தா இவ்வளவு சொல்றாங்கன்னா இது எப்படிப்பட்ட தோஷத்தை உடையது சனி 7ல. ஆனாலும் லக்னம் நன்றாக இருந்து அந்த 7ஆம் பாவகம் நன்றாக இருந்தால், அந்த 7ஆம் பாவத்துல சனி இருக்கு, ஆனால் அந்த 7க்குரிய ஒரு கிரகம் போய் நல்லவனாக இருந்தால், லக்னம் நன்றாக இருந்தால், 5, 9 நல்லவனாக இருந்தால், இந்த சனியில நான் சொன்ன இந்த பலன்கள் குறையும். இதுதான் பலன் சொல்லக்கூடிய முறையில ஒரு முக்கியமானது. இந்த 7ல சனி இருந்தால் உடனே நோயுடைய மனைவி, மனைவியே இல்லாதவங்க, இன்பம் இல்லாதவங்க எல்லாம் உடனே சொல்லி முடிக்க கூடாது. 7ல சனி இருந்தாலும் அவனுடைய லக்னம் எப்படி இருக்கு, லக்னத்துல என்ன கிரகம் இருக்கு, 5, 9 நல்லா இருக்கான்னு பார்த்துதான் இந்த பலனை சொல்ல வேண்டும். இதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். லக்னத்துக்கு 8ஆம் இடத்தில் சனி இருந்தால் குஷ்டம், மூலம், பால்வினை, எந்த செயல் தொடங்குவதாகவும் வலிமை இல்லை, குறைவான ஆயுள். இது சாராவளியில் சொல்லப்பட்டிருக்கு. சில பேர் ஆயுள் கிரகம் 8ஆம் இடத்துல ஆயுள் பாவத்தில் இருந்தால் நல்ல ஆயுள் உண்டு என்று சில புத்தகங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. இந்த புத்தகங்கள்ல வரக்கூடிய சில விஷயங்கள் மாறுபட்டு இருக்கும். அதை படித்து அதை ஆய்வு செய்து எது உண்மையாக இருக்கும் என்பதை புரிந்து கொண்டுதான் நம்ம ஃபாலோ பண்ணணும். புரியுதுங்களா? இதுல ஒண்ணு சொல்லியிருப்பாங்க, அங்க ஒண்ணு சொல்லியிருப்பாங்க. ஆனா அடிப்படையை மாத்த மாட்டாங்க, எல்லாருமே கரெக்டா போயிட்டே இருப்பாங்க. ஒரு சிலர் 8ல சனி இருந்தால் ஆயுள் உண்டுன்னு சொல்லப்படுது. இதுல குறைவான ஆயுள் சொல்லப்பட்டது. 9ஆம் இடத்தில் சனி இருந்தால் ஒழுக்கத்துக்குரிய இடம், தானம் தர்மம் செய்யக்கூடிய இடம், இறைவனுடன் தொடர்பு கொள்ள, அங்க போய் சனி இருந்தா என்ன செய்வான்? தான தர்மம், பொது தர்மம் இவை இரண்டையும் செய்ய மாட்டான். சனியே கருமி, இருக்கிற காசை எடுத்து கொடுக்க மாட்டான். இவன் போய் தானம் செய்ய ரெடியா இருப்பானா? இவன் தானே தானம் பெறுவான். இந்த சனி தானே போய் தானம் பெறக்கூடியவன். அவன் எங்க தானம் தர்மம் செய்ய போறான்?
அதுவும் அந்த இறை வழிபாட்டிலையும் கொஞ்சம் கொஞ்சம் கருமித்தனமா தான் இருப்பான். எண்ணங்கள் மாறும். குறைந்த செல்வமுடையவர், மக்கள் பெரும் உடன்பிறப்பு இல்லாதவர், இன்பம் இல்லை பிற மனிதர்களிடம் துன்பப்படுவார். 9 இருந்தா ஏன்னா மரியாதை குறைவா நடந்துப்பாரு. இந்த 9 சனி இருந்தால் மரியாதை தரமாட்டாரு. 9 குரு இருந்தால் மரியாதை தருவதாகவும் 9 சுக்கிரன் இருந்தால் மரியாதை தருவதாகவும் பார்த்தோம். இந்த 9 சனி இருந்தால் 9ஆம் பாவத்தில் சனி இருந்தால் மரியாதை தரமாட்டாரு. அதனால மற்றவங்க திட்டி தீர்த்துருவாங்க. ஐயா சனி உழைக்கும் வர்க்கத்துக்குரிய 10ஆம் இடத்தில் பேர் புகழுடைய இடத்துல போய் உட்கார்ந்தார். 10ஆம் இடத்தில் இருந்தார். செல்வந்தர், புலவர், வலிமை உள்ளவர், அமைச்சர், கிராம நிர்வாகி, இதான் கிராம நிர்வாகி, நகரம் சங்கத்துக்கு நிர்வாகி, இந்த தொழில் சங்கத்துக்கு தலைவராக சொன்ன இல்லையா, அதெல்லாம் 10ல சனி இருந்தால் தாங்க. இதெல்லாம் இந்த 10ல சனி இருந்தால் இந்த அளவுக்கு உழைப்பையும் உயர்வையும் அடைவார்கள். 11ஆம் இடத்தில் சனி இருந்தால் முழு ஆயுள் உடையவர்கள், கண்டிப்பாக முழு ஆயுள் உடையவர்கள், கலக்கம் குழப்பம் இல்லாதவர்கள், கான்பிடண்டா இருப்பாங்க, சிற்ப தொழில் செய்பவர்கள், நோயின்மை, செல்வ மக்கள் உடையவர்கள். இவங்க எல்லாம் இந்த 11ஆம் இடத்துல சனி இருந்தா கொஞ்சம் நல்லா வலுவாக சொல்லியிருக்காங்க. அப்புறம் என்ன, 12ஆம் இடத்துல சனி வந்தா என்ன நடக்க போகுது? விரயத்துக்குரியவன் சனி, சோம்பலுக்குரியவன். அவன் 12க்கு போனா உடல் ஊனம், தள்ளாடுபவர், அனாவசியமாக பேசுபவர், மாறு கண் உடையவர், தயவு தாட்சணம் இல்லாதவர், தேவையில்லாமல் பணத்தை கூடுதலாக செய்பவர், செலவு செய்பவர், நிறைய செலவு செய்பவர், அதான் விரயத்துல போய் உட்கார்றார் இல்லையா, மிகுதியான மனக்குழப்பம் உடையவர். அதிக செலவு பண்றாருன்னா நல்ல செலவுக்கு இல்ல, வீணான செலவுக்கு தண்ட செலவாகும். இப்படியாக இந்த சனி 12 பாவகத்தில் இருந்தால் என்னென்ன பலன் என்று நம்ம பார்த்தோம். மீண்டும் நான் கேட்டுக்கொள்வது என்னன்னா, 7 கிரகங்களுக்கு தான் இந்த கல்யாணவர்மர், ஸ்ரீ கல்யாணவர்மர் 9ஆம் நூற்றாண்டில் சாராவளியில் எழுதியது, அவ்வளவுதான். ராகுக்கு அது கிடையாது. அவங்க சொல்லும் போது இந்த பலன்களை சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இதுதான் பலன் என்று நீங்க சனியை பத்தி இவ்வளவு மோசமா சொல்லியிருக்காங்க இல்லையா, இது அப்படியே நம்ம ஜாதகத்துல எடுத்து போய் வச்சு பார்த்து பலனை முடிவு பண்ணாதீங்க. நான் என்ன இப்படி சொல்றேன்னு நினைக்காதீங்க. இது அடிப்படை பாடம். மற்றபடி உங்களுடைய கணக்கீடுகளை பார்க்கும்பொழுது லக்னம், லக்னாதிபதி, அதோடைய இருக்கக்கூடிய கிரகங்களை வச்சுதான் முடிவு பண்ணணுங்கிறதையும், அதெல்லாம் எவ்வாறெல்லாம் பலன் பார்க்க வேண்டும் என்பதையும் நம்மளுடைய தொடர்ந்து வரக்கூடிய பதிவுகள்ல தெளிவாக தெரியும் என்பதை கூறிக்கொண்டு இன்று இதனுடன் நான் முடித்துக் கொண்டு அடுத்து நாம் செல்வோம். ஓம் சாய்ராம். வணக்கம்.